அடுத்த பாடல் 5வது. உடல் பஞ்சகோஷ உருவதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடலன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். சொல்லு, கழறுனா பதில் சொல். இந்த உடல் பஞ்சகோஷ உருவதனால் 5 உடல் என்று சொல்லில் ஒடுங்கும் அப்படின்னு சொல்றார். அது என்னன்னு சொல்றோம்? இந்த உடம்பு 5 கோஷங்களால் ஆனதான். அந்த 5மே உடம்புன்னு தான் சொல்ல போறோம். உடல் அன்றி உலகம் உண்டோ? உடல் இருந்தால் தானே உலகம் பார்க்க முடியும். இப்போ போன செய்யுள்ள என்ன சொன்னார்? இந்த உடம்பே இல்லைன்னா நீ எதை கொண்டு எதை பார்ப்பாய்? நீ அனந்த கண்ணுங்கிறார். இப்போ அந்த கண் ஆயிட்ட. உடம்புக்குள்ள இருந்தா அந்த கண், உடம்பு இல்லைன்னா அனந்த கண். 1000 கண்ணுடையாள்னு சாமிக்கு பேர். ஏன்னா நமக்கு ஒரு உடம்பு, அவளுக்கு எல்லார் உடம்புலையும் அவதான் இருக்கிறார். அப்போ எல்லார் உடம்பிலும் பார்க்குற ஒரு ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மாவை பரம்பொருளாகவும் பராசக்தியாகவும் பார்த்தா 1000 கண்ணுடையாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடல் பஞ்சகோஷ உருவதனால் ஐந்தும் உடல் என்று சொல்லில் ஒடுங்கும். சரி, அடுத்த சென்டென்ஸு, உடலன்றி உண்டோ உலகம். உனக்கு உடல் ஒன்று இல்லைன்னா, அகங்காரம் ஒன்று இல்லைன்னா உலகம் ஒன்று இருக்காது. இப்போ உடல்னாலும் அகங்காரங்களும் ஒன்றுன்னு வச்சுங்க. ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு பேர் தான் அகங்காரம். அதனால் உடம்பும் அகங்காரம் ஒன்று. உடம்பும் மாறும், அகங்காரம் மாறும். உடல் விட்டு, இந்த உடலை விட்டு அதுக்காக உடலை நீ வெட்டி தூக்கி போட வேண்டாம். தியானத்தில் இருந்து சிந்தித்து பார். இந்த உலகத்தை விட்டு உலகத்தை கண்டார் உளரோ அப்படின்னு கேட்குற. இந்த உடல் இல்லாமல் ஒருத்தன் உலகத்தை பார்த்துருக்கிறானா? யாரா ஒருத்தர் காட்டு. அதாவது உடம்பு இல்லாமல் ஒருத்தன் உலகத்தை பார்த்தான் யாரா ஒருத்தன் இருக்கிறானா? இருக்க மாட்டான் இல்லையா? உடம்பில்லாத ஒருத்தன் இருக்கிறானா? அவன் யாரு? அவன் பரம்பொருள் ஆத்மா. அவன் உலகத்தை எப்படி பார்ப்பான்? அவன் உலகம் பார்க்கணும், ஒரு உடம்பு வேணும். அவனுக்கு கண்ணுங்கிற உறுப்பு இருந்தால் தான் பார்க்க முடியும், காது இந்த உறுப்பு இருந்தால் தான் கேட்க முடியும். இப்போ காது கண்ணு இப்போ எதுவுமே இல்லாத அறிவு மாத்திரமான சைதன்ய சுரூபமான அந்த பகவான், கடவுள், பிரம்மம், அவன் எதை பார்ப்பான்? ஏன் அவன்கிறீங்க? அதுதான் நீ. அகங்காரத்துக்கு ஒளி தருவது ஆத்மா. நான் என்று சொல்வதற்கு உண்மையான அர்த்தம் ஆத்மா. நீ விருத்திகளுக்கு போய் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிற, தப்பான அடையாளத்தில் சொல்ற. இப்போ நீ சொல்லு, நீ விருத்தியில் இருக்கின்ற அறிவா, விருத்திகளே அற்ற நிரந்தரமான சொரூபமான உதித்தலும் மறைதலும் இல்லாத நித்திய அறிவா? நான் நித்திய அறிவு தான் சார். மாறுகிறவன் எப்படி இருக்க முடியும்? நீ தான் 100 உடம்பையும் காட்டினீங்க, 100 லட்சணத்தையும் பார்த்தேன், இதை போய் நானுன்னு சொல்வேனா? இது அத்தனையும் பார்த்த நான் தான் உண்மையானவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அவர் இந்த 5 கோஷத்தை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சில நேரங்களில் அந்த ஷா பக்கத்தில் ஒரு கோடு போடுவேன். அப்படி போட்டால் சான்னு படிக்கக்கூடாது, ஷானும் படிக்கக்கூடாது, ஷா அப்படின்னு படிக்கணும். இப்படி போட்டால் ஷா, சங்கர. இது ஷா, கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி போட்டால் சா, இப்படி போட்டால் சா, சரஸ்வதி. சப்தம் இல்லை, சங்கு, சட்டம், இது சப்தம், இது கிருஷ்ணன், ஷடங்கு, ஷடாட்சரம், அந்த ஷா. இது சமஸ்கிருதத்தில் இந்த 4 இருக்குது. இப்போது பஞ்சகோஷத்துக்கு போவோம்.
5 ஆனந்த இப்படி இந்த நான் என்பது 5 உரைகளால் மூடப்பட்டிருக்கு. வெங்காயத்தை ஒரு முதல் தோல் எடுக்கிறீங்க, அப்புறம் உள்ள தோல் எடுக்கிறீங்க, அப்படியே 5 தோல் எடுத்த பிறகு கடைசியில் உள்ள என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, சூன்யம். ஆனால் இங்கே 5 கோஷங்களால் ஒன்று மறைக்கப்பட்டிருக்குதா? எது மறைக்கப்பட்டிருக்குது? ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா எது? நான். நீங்கள் எப்பவுமே ஆத்மான்னு சொன்ன உடனே என்ன நினைக்கணும்? நான் நினைக்கிறேன். நானே 5 பொருளால் மூடப்பட்டு ஆத்மாவை இழந்து விட்டேன், ஆத்மாவை தேடுகிறேன். ஏன்? ஆத்மா என்பது நான். அதை விட்டுட்டு வேறு 5 நானுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நானுன்னு சொல்கிறோம். இது நான் கிடையாது. உண்மையான நான் எது? ஆத்மா. அந்த ஆத்மாவை யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா ஆத்மா தான் நீ. ஒருவேளை நீ ஆத்மாவை பார்த்தேன்னு சொன்னோம்னா பார்க்குறவன் யார்? சரி, ஆத்மா தான் ஆத்மாவை பார்த்ததுன்னா அது எப்படி பார்த்ததுன்னு சொல்லலாம்? அது எப்பவுமே தன்னை அறிந்துட்டு தானே இருக்கும். புதுசாக வந்தானே யார் ஆத்மாவா அப்படின்னு கேட்கும். இது அதுக்கு அறிவுடையது. அது என்றைக்குமே தன்னை அறிந்து கொண்டிருப்பது. அதனால் யாருமே ஆத்மாவை பார்க்கலேன்னு சொல்ல முடியாது, பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பார்க்கலேன்னு சொன்னோம்னா தன் நான் இல்லைன்னு சொல்கிறவன் ஆகிடுவான். பார்த்தேன்னு சொன்னோன்னா தனக்கு வேறான ஒன்று ஆத்மான்னு நினச்சிடுவான். அப்போ ஆத்மா எதுன்னு சொல்ல என்ன சொல்லணும்? நானுன்னு சொல்லணும். நானுன்னு சொல்லக்கூடாது, நானுன்னு உணரணும். இப்போ ஆத்மா இது எதுவுமே ஆத்மா கிடையாது. இதெல்லாம் சரீரம். இந்த சரீரங்களை என்ன சொல்லுவோம்? இது ஸ்தூல சரீரம். இது 3 சூக்ஷ்ம சரீரம். இது காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ள ஒளிர்கின்ற அறிவை தானே நம்ம அகங்காரம் சொன்னோம். இந்த அகங்காரம் இந்த 5லும் பிரகாசிக்கிறதுனால அந்த பிரகாசம் யாருது? ஆத்மாவினுடையது. அந்த ஆத்மா இந்த 5லும் பிரகாசிக்கும் பொழுது 5 இடத்துல நானுன்னு உண்டாகிறான். இந்த அகங்காரம் 5 விதமான நான் ஆயிட்டான். அகங்காரம் பொய்யானது, உண்மையானது ஆத்மா. இவன் தோன்றுபவன், மறைபவன், உதிப்பவன், மறைபவன், மாறிக்கொண்டே இருப்பவன். எப்படி பார்த்து பித்தலாட்டம் பண்ணுறான்னு பாருங்க. இந்த அகங்காரம் அன்னமய கோஷங்கிறது இந்த அன்னத்தால் ஏற்பட்ட உடம்பு. மயம் அப்படின்னா உருமாறிய அப்படின்னு அர்த்தம். அன்னம் உருமாறிய உடம்பு. நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே, அது இடியாப்பமோ அல்லது ஆப்பமோ தோசையோ சாதமோ கீரையோ எது சாப்பிட்டாலும் அது வயிற்றுக்குள்ளே போய் அணுவாக பிரிஞ்சிடும். வயிற்றுக்குள்ளே போனோடனே அதில் உருவெல்லாம் போயிடும், பீஸாக பிரிச்சிடும். பிரிச்சுட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணும். ரத்த வேணத்தில் ரத்தத்தை கொடுக்கும். அந்தந்த பொருள் அந்தந்த உடம்புக்கு அங்கங்கே போயிடும். நுரையீரலுக்கு வேண்டியதெல்லாம் வயிற்றுக்குள்ளேருந்து பொருளெல்லாம் போய் நுரையீரலுக்கு ரிப்பேர் பண்ணிடும். ரத்தம் உண்டாக்குனா அதுலேருந்து கொஞ்சம் போயிடும். தாய்மார்களாக இருந்தால் அது பாலாக மாறி அங்கே போயிடும். இப்போ அன்னம் உருமாறியது தானே இந்த உடம்பு. அப்போ இது என்னென்னு சொன்னோம்? அன்னமயம். இது வெறும் சாப்பாட்டு மூட்டை. இந்த சாப்பாட்டு மூட்டையை நானுன்னு சொல்லலாமா? அப்போ இட்லியை நானுன்னு சொல்லணுமில்ல. தட்டில் இருக்கிற வரைக்கும் இட்லி, வயிற்றில் போனவுடனே நான். இந்த நான் உண்மையான நானா? இந்த உடம்பு ஒரே மாதிரி இருக்குதா? உங்கள் ஸ்கூல் ஃபோட்டோவில் இப்படி குட்டியாக இருக்கிறீங்க, அது நானுங்கிறீங்க. என்ன இந்த உடம்பு இப்போ காணுமே? என்ன எங்கே வச்சுருக்க? வீட்டில் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறேன். அந்த உடம்பு ஆனாக்காச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் கல்யாணம் ஆகும்போது, அப்புறம் குழந்தை பெற்ற பிறகு, இப்படியே உடம்பை பார்த்தா வெவ்வேறு உடம்பாக இருக்குதே. இது எப்படி நானும் சொல்ல முடியும்? அப்போ ஒரு உடம்பு மாறும்போது அந்த நான் அழிஞ்சிடுறானா? உடம்பு அழியுது, நான் அழியலையே. உடம்பு அழியுது, நான் அழியலை. எல்லா உடம்பையும் நானுன்னு சொல்கிறதுனால எல்லா உடம்புலையும் இருக்கிறேன். உடம்புகள் மாறுது, அழியுது, மறையுது. ஆனால் நான் அடுத்த உடம்புக்குள்ளே போயிடுறேன், அடுத்த உடம்புக்குள்ளே போயிடுறேன். நான் அழிவதே இல்லை.
அப்போ நீ எப்படி அழிந்து கொண்டிருக்கிற உடம்பை நானுன்னு சொல்ல முடியும்? ஆனால் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? உடம்பை தானே நானுன்னு சொல்கிறோம். நான் வந்திருக்கிறேன் சார் அப்படின்னு உடம்பை தானே காட்டுறோம். நீங்கள் யாருன்னு சொன்னோன்னு என்ன சொல்கிறீங்க? நான் இன்னார் இந்த உடம்புன்னு, நான் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறீங்க. நான் வந்து பெண்ணா? அன்னமய கோஷம் தானங்க பெண்ணு. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பெண் உடம்பாக்கிடுச்சு. ஒரு மிருகமும் உணவு தான் சொன்னது, அந்த உணவை வச்சுட்டு அது மிருகமாக இருக்குது. அது யாரும் நானுன்னு சொல்ல மாட்டாங்களே. ஆனாலும் நாம் இந்த உடம்பைத்தான் நானுன்னு சொல்கிறோம். எனக்கு கல்யாணமே ஆகலை, என்ன விஷயம்? நான் கருப்புங்கிறாங்க. நானா கருப்பு? இந்த உடம்பு தானே கருப்பு. நான் 80 கிலோங்க, இன்னொரு 10 கிலோ குறைக்க சொல்கிறார் டாக்டர். பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாரு. எனக்கு பிளட் ப்ரெஷர், நான் ஒரு நோயாளி. உடம்பை சொல்கிறான். எந்த உடம்பை சொல்கிறான் நானுன்னு? அப்போது நானுங்கிறது, இந்த உடம்புங்கிறது ஆத்மா மறையுதா இல்லையா? உண்மையான நானாகிய மாறாத அழியாத ஆனந்த சொரூபமான கடவுளாகிய உன் தன்மையை இந்த சரீரம் மறைச்சிட்டு தானே இருக்குது. இந்த சரீரம் நானுன்னு நினைக்க வரைக்கும் உனக்கு ஆத்மா நானுன்னு சொல்லவே முடியாது. என்னைக்காவது இந்த சரீரத்தை நானுங்களை சொல்லிவிட்டு தொலைச்சோமா? இன்னைக்காவது சொல்லுங்கள், இந்த உடம்பு நான் இல்லை சார். சந்தோஷமாக சொல்லுங்கள். எப்போ இந்த உடம்பு நான் இல்லைன்னு சொல்லிட்டோமோ, இந்த உடம்புல உள்ள துன்பம் எனது இல்லை. இந்த நாற்காலி நான் இல்லை. நீங்கள் எதை வேணா இது போட்டு அடிங்க, கவுத்து போடுங்க, எனக்கு ஏதாவது துன்பமா? ஏன்னா நான் இல்லை. இது காலை உடைங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இந்த காலை உடைங்க, உடைச்சிடாதீங்க சார், ஏன்னா நான். இப்போ தான் சொன்னீங்க உடம்பு நான் இல்லை. ஆனால் அனாதி காலத்துலேருந்து உடம்பை நான் அன்னமய கோஷம் சொன்னதுனால அனாதி காலத்துலேருந்து உடம்புனால எவ்வளோ தொல்லைகள். ஆணா பிறந்துட்டா ஒரு தொல்லை, பெண்ணா பிறந்துட்டா தொல்லை. இப்படி இது அன்னமய கோஷம். இப்போ நானுங்கிறது அகங்காரம் தன்னை மீறி உடம்பை நானுன்னு சொல்லுது. அப்போ தன்னை பற்றியே சரியான அறிவு இல்லைன்னா அந்த அகங்காரத்துக்கு. அப்படிப்பட்ட முட்டாளை நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறோன். அவன் அடுத்த நிமிஷம் சொல்கிறான், என்னால் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது 120 கிலோ நான் லிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்னால் முடியல சார், வயசாயிடுச்சு இல்லையா, என்னால் ஒரு 30 கிலோ தூக்க முடியல சார், ஒரே இழப்பு. அவன் தன்னை நானுன்னு சொல்கிறான். நானுன்னு எதை சொன்னான்? தன் சக்தியை சொல்கிறான். அது சக்திக்கு பேர் பிராணன். பிராணனே இல்லை சார், என் பிராணனை வாங்குறான். பிராணங்கிறது சக்தி. அந்த சக்தி தான் கண்ணு காதுங்கிற சக்தியாக இருக்குது. அப்போது கண்ணு முன்ன மாதிரி இல்லை சார், நான் பாதி குருடன் ஆகிட்டேன், நான் பாதி செவிடன், நான் பிராணனை சொல்கிறான். இப்போ பிராணனும் நான் அல்ல. இந்த அகங்காரம் அறிவிழந்து போய் எதையோ நானுன்னு சொல்லி தெரியுது. இப்போ 5 நான் அதுவே சொல்லுது. உருப்படியாக ஒரு நானுன்னு சொல்லுது. நீ 5 ஆளா ஒரு ஆளா? நான் ஒரு ஆள் தான் சார். அப்போ நீ சரீரத்தை சொல்லும்போது சரீரமாக இருக்கிற நீ, சக்தின்னு பேசும்போது பிராணனாயிடுற. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு மனோமய கோஷத்தில் போகிறான். மனமும் அகங்காரம் நானுன்னு சொல்லுது இல்லையா? எப்போ நான் கோபமாக இருக்கிறேன், இப்போ எதுவும் பேசிடாதீங்க. நான் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கிறேன், வாங்க 2 நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு. இப்போ நானுன்னு எதை சொல்கிறோம்? இந்த உணர்வுகளை தானே சொல்கிறோம். நான் பயந்தவன், நான் கோபக்காரன், நான் அன்புடையவன். இதெல்லாம் உணர்வுகளை தேக்கி வைத்திருக்கிற மனதை சொல்கிறோம். இப்போ மனதை நான் இல்லையா சார்? அதை மாறிட்டே இருக்குது. இப்போ நானுன்னு சொன்னால் கோபமாக இருந்து எப்பவும் வாழ்நாள் முழுக்க கோபமாக இருக்கணும். இப்போ நீ அப்புறம் நல்லவன் ஆகிட்டேன்னு. இப்போ யார் அது? மனம் மாறிடுச்சு சார். நீ மாறினியா? கோபமாக இருக்கும்போது நீ தான் அதில் இருந்த. அது கோபம் மறைஞ்சு பயம் நீங்க பிறகும் நீ தான் இருக்கிற. நீ ரெண்டும் இல்லைல்ல. கோபத்தையும் நீ பார்த்தாய், அந்த கோபம் நீங்கிய ஆனந்தத்தையும் பார்க்கிறாய். எனவே அது மனோமயம். மனதில் இருக்கின்ற மாற்றத்தை அகங்காரம் தனதுன்னு சொல்லுது. ஏன்னா இவன் மாறுறவன். அப்போது அகங்காரமே தன்னுடைய சொரூபத்தை மறந்தது இல்லாமல் தப்பான 5 சொரூபத்தை நனக்குன்னு சொல்லுது. தன்னை ஆத்மான்ற உண்மையான சொரூபத்தை சொல்லுன்றதை விட்டுட்டு 5 விதமான பித்தலாட்டங்களை பண்ணுது. ஒரு சமயம் உடம்பை நானுங்கிறான், ஒரு சமயம் பிராணனை நானுங்கிறான், ஒரு சமயம் உணர்வுகளை நானுங்கிறான், இன்னொரு சமயம் தன் அறிவை நானுங்கிறான். நான் MA MPhil படித்தவன்,
எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும் அப்படின்னு அறிவை சொல்கிறான். தான் படித்த அறிவையும் தான் கற்றுக்கொண்டதையும் நானுன்னு சொல்கிறான். சில இடத்துல எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறான், வருத்தப்படுறான். சில பேர் படித்ததுனால அறிவுப்படுறான். சுகதுக்கங்கள் எங்கேருந்து வருது? அறிவும் அறிவற்றதுனால தானே வருது. சுதுக்கம் எங்கேருந்து வருது? இந்த மனதில் துன்பமும் இன்பம் வரதுனால வருது. சுகதுக்கம் இந்த உடம்புல இருக்கிற பிராணனால தானே வருது. எனக்கு உடம்பு சரியில்லை, கண்ணு கேட்க மாட்டேங்கிறது, இந்த உடம்பு குண்டாகி போச்சு, நோகுது, மூட்டி வலிக்குதுன்னு சொல்லும்போது இப்போ சுகதுக்கங்கள் எங்கேருந்து வருது? உன்னிடம் வருதா, வேற எங்கேருந்து வருதா? நீ அல்லாத சரீரத்திலிருந்து வருவதை நீ தப்பான கணக்கினால என்னில் இருக்கிறதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. அதைத்தான் ரமணர் சொல்கிறார். நீ உடம்பு நானுன்னு சொன்னால் 5 பேர் 5 இடத்துல நீ இருக்கிற, 5 விதமாக உன்னை பேசிக்கொள்வாய். அதுவும் 5மே சரீரங்கள்டா. அன்னமய கோஷம் தூள சரீரம், பிராணமய கோஷம் மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு அறிவு. விஞ்ஞானம்னா அறிவு, விசேஷ ஞானம் அறிவு. அறிவை நான் என்று சொல்கிறேன். அப்புறம் கடைசியில் ஆழ்ந்த தூக்கத்தில் நான் அறிவற்றவன் சொல்கிறேன், ஏதும் அறியாதவன். அது பேர் ஆனந்தமய கோஷம். அப்போது தன்னையும் அறியல, உலகத்தையும் அறியல, மீதி உடம்பையாவது அறிஞ்சு வச்சிருக்கிறியா? மீதி நாள் அதுவும் தெரியல. அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அன்னமயத்தும் விட்டவன், பிராணமயத்தும் விட்டவன், மனோமயத்தை விட்டவன், விஞ்ஞான மயத்தை விட்டவன், எல்லாவற்றையும் விட்டு அவன் இருக்கிறான். அவன் ஆனந்தமய கோஷம். ஏதும் அறியேன், ஆனந்தமாக இருந்தேன். அதையும் நீ தான் சொல்கிற. எப்போ சொல்கிற? நான் தூங்கும் பொழுதுன்ற. நீ தூக்கமா, நீ அறிவா, நீ உணர்வா, நீ சக்தியா, அல்லது சரீரமா, இந்த சோத்து மூட்டையா? இல்லை. அப்பன்னா உனக்கு துன்பமே இல்லை. இந்த 5ம் நான் இல்லைன்னு சொல்லிட்டீன்னா உனக்கு 5லேருந்து வர துன்பமே இல்லை. 5ம் நானுன்னு சொன்னால் ஒன்று நூற்றுக்கணக்கான துன்பத்தை தரும். உடம்பு மட்டுமே ஆயிரக்கணக்கான துன்பம். நீங்கள் போகிறீங்க, எத்தனை ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க உடம்புக்குன்னு. மனம் நானுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 1000 சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறார். பிராணன் நானுன்னாக்கா அது பிராணாயாமம் சொல்கிறதுக்கு ஜிம்மு ஆயிரக்கணக்காரு. அறிவு நானுன்னு சொன்னால் எண்ணிறந்த நூலகங்கள் இருக்கு. என்னையா அது? எத்தனை துன்பங்கள் பாரு. விஞ்ஞான மயத்தில் ஆயிரக்கணக்கானது, மனோமயத்தில் ஆறு. அத்தனை துன்பமும் ஒரு நொடியில் ஓடியே போச்சு. நான் யார் என்பதை தெரிந்து கொண்டால். அதனால்தான் ரமணர் அகந்தையை ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மறுபடியும் இந்த பாடலை பார்ப்போம். உடல் பஞ்சகோஷ உருவதனால் 5ம் உடல் என்றும் சொல்லில் ஒடுங்கும். இந்த உடம்பு 5 கோஷங்களாக இருக்கிறது. அதனால் 5ம் உடம்புன்னு தான் சொல்லணும். ஒரு உடம்பு தான், அது ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம்னு சொல்கிறோம். அதே அன்னமயம்னு 5ஆகவும் பிரிக்கலாம். 5ம் உடல் என்று ஒற்றுக்கொள். சரி, இந்த 5ம் இல்லாமல் இந்த உலகம் ஒன்று இருக்குமா? அன்னமயம் இல்லாமல் உலகம் இருக்குமா? இந்த உலகமே உடம்பு தானே. சரி, பிராணமயம் இல்லாமல் உனக்கு கண் காதெல்லாம் வேலை செய்யாது. அப்போ உலகம் இருக்குமா? இருக்காது. மன உணர்வு இல்லைன்னா உலகம் இருக்குமா? உலகம் இருக்கிறதுனால தான் உணர்வே வருது. வெளியே உலகமே இல்லைன்னா உனக்கு உணர்வு எங்கேருந்து வரும்? வெளியே ஒருத்தன் வரான், பகைவன் வரான், உனக்குள்ளே கோபம் வருது, பயம் வருது. அப்போ உலகம் ஒன்று இருக்கணும்னா உனக்கு உடல் இருக்கணும். உடல் இருக்கணும், பிராணன் இருக்கணும், மனம் இருக்கணும், விஞ்ஞானம் இருக்கணும். இந்த காரண சரீரம்ங்கிறது ஒன்று இருக்குது, அறியாமை. அது இருந்தால் தானே அறியணும், உணரணும்னு நீ பரப்ப. இந்த 5ம் இருந்தால் தானே உலகம் இருக்கும். அவர் சொல்கிறாரு, உடலின்றி உண்டோ உலகம். இந்த உடல் தான் உலகத்திற்கு காரணம். இந்த உடலில் ஒன்று, உலகத்தில் ஒன்று தான் இந்த உடம்பே. இந்த உலகத்தில் ஒன்று உடம்பு தான். உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உடம்பையே சேர்த்தான் படைச்சிருக்கிறார். அதனால் உடலும் உலகமும் ஒன்று தான். உடல் இல்லாமல் உலகமும் இல்லை, உடல் இல்லாமல் உலகமும் இல்லை. ஆனால் 2ம் இல்லாமல் ஆத்மா இருக்கும். உலகத்தை விட்டு கண்டார் உளரோ கழறு. உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ. ஒருத்தன் சொல்கிறான், அகங்காரம் ஒன்று எங்கே இருக்குது? உடம்பில் தோன்றுவது தானே. உடம்பு இல்லைன்னா அகங்காரம் இருக்காது இல்லையா? இப்போ உடம்பு இல்லைன்னா அகங்காரம் இல்லைன்னா இனிமேல் உலகத்தை பார்ப்போம் வேறு. சொல்லுங்கள்,
உடல் இருந்தால் அதுக்குள்ள ஆத்மா பிரதிபலித்து அகங்காரம் உண்டாகும். அது பேர் அகம்பிருத்தின்னு சொன்னேன். உடல் இல்லைன்னா அகம்பிருத்தி இல்லை, அகம்பிருத்தி இல்லைன்னா அகங்காரம் இல்லை, அகங்காரம் இல்லைன்னா உலகத்தை பார்க்குறவன் யார்? அப்போ உலகம் இருக்குதா? அது ரெண்டா, ஒன்றா, சுகமா, துக்கமா, அறிவுடையதா, அறிவற்றதா? இதெல்லாம் எதுக்கையா பேச்சு? இதெல்லாம் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தானே. உடம்பு இருக்கிற வரைக்கும் அகங்காரம், அகங்காரம் இருந்தால் உடம்பு இருக்கும். ரெண்டும் சேர்ந்தே தோன்றி சேர்ந்தே மறையும். இருந்தால் உலகம் இருக்கும், இருந்தால் கடவுள் இருப்பார், இறைவன் இருப்பார். சண்டை சச்சரவு, மதம், ஏன் மதம், நீங்கே நீங்க மாறு, அங்கே நீங்க மாறி, இதெல்லாமே அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தாண்டா. நீ அகங்காரத்தை யாதென்று கண்டுபிடி. பார்த்தோம்னா அப்படி ஒரு ஆளே இல்லைங்க. நல்லா சிந்தித்து பாருங்க. அகங்காரம் ஒருத்தன் இருக்கிறானா? ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. சரீரத்துக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு சரீரம் கிடையாது. ஆனால் ஒருத்தனுக்கு சரீரமும் அறிவும் ஒருத்தன் இருக்குது இல்லை? அகங்காரக்கு நான் சரீரம்னு சொல்கிறான், அறிவுடையவனு சொல்கிறான். அப்படி ஒருத்தன் இருக்கிறானா? உலகம் இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆத்மா இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அகங்காரம் இருக்கிறத இருக்குதான்னு நிரூபிங்க. அறிவற்ற உடம்பு இருக்கிறது, அறிவுடைய ஆத்மா இருக்கிறது. இதுக்கு உடம்பு கிடையாது, அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் ஒருத்தனுக்கு உடம்பும் இருக்குது, அறிவு இருக்குது. அவன் தான் அகங்காரி. நான் அப்படின்னு சொல்லும்பொழுது உடம்பும் இருக்குது, அறிவு இருக்குது. அப்படி ஒருத்தன் உண்மையில் இருக்கிறானா? இல்லை. ஆத்மாவும் உடம்பும் சேரும் பொழுது அங்கே ஒருத்தன் திடீரென்று முளைக்கிறான். அவன் ராத்திரியில் தூக்கத்தில் காணா போயிடுறான், கனவுல வேற மாதிரி ஆயிடுறான், நனவில் ஒரு மாதிரி இருக்கிறான், இந்த சரீரத்தில் ஒரு மாதிரி இருக்கிறான், அடுத்த பிறகு வேற ஒரு சரீரம் இருப்பான். என்னையா உண்மையிலே இருக்கிறானா? சரீரங்கள் மாறுகிறது, ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது. இந்த மாறுகின்ற சரீரத்தில் ஆத்மா புகும் பொழுதெல்லாம் மாறுகின்ற அகங்காரம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. இதை ஆராய்ச்சி பார்த்த பிறகு, நானுங்கிறத ஒரு நல்லா நீங்கள் புரிஞ்சிட்ட பிறகு, எந்த நானை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை திட்ட போகிறீங்க? எந்த நானுக்காக நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க? இல்லாத ஒரு நானுக்கு இத்தனை கோடி சொத்தா? இல்லாத நானுக்கா இவ்வளோ ஒரு பெரிய துன்பங்கள்? இல்லாத நானுக்கா இவ்வளோ அவமானங்கள்? இல்லாத நானுக்கா இவ்வளோ பெரிய புகழ்? அவர் புகழ இந்தியா முழுக்க பரவி இருக்குது சார். அவர் தெரியாதவர் யாருமே கிடையாது. அவர் பெரிய ஆக்டர். ஆனால் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. ஆத்மா ஒன்று தான் இருக்கிறது, அது ஒன்று தான் அறிவுடையது. மீதியெல்லாம் அறிவற்ற உலகம், அதில் ஒரு பகுதி ஜடம், இந்த சரீரம். சரீரம் உண்மை, ஏதோ விதத்தில் மித்யா. ஆத்மா உண்மை. ஆனால் அகந்தை, இந்த விருத்தி இருக்கிற வரைக்கும் தானே, விருத்தி உடம்புல தோன்றும் வரை தானே அங்கே ஆத்மா பட்டு அகங்காரமாகிறது. அப்படி ஒருவன் இல்லவே இல்லையாப்பா. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இதுதான் பகவான் ரமனுடைய டீச்சிங்லேயே பெஸ்ட்டு. அவர் அகந்தை ஆராய்ச்சி பண்ணுறதுலேயே முக்தியை கொடுக்குறார். வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட விரிவான விளக்கங்கள் எல்லாம் கூட ரொம்ப சுலகமாக உங்ககிட்ட கொண்டு போய் முக்தியை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிறார். பெரிய சாஸ்திர புக்குங்க பாருங்கள், இவ்வளோ புக்கு, அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகந்தை ஆராய்ச்சி பண்ணிப்பார். அது இருக்குதா இல்லையான்னு முதல்ல சொல்லு. இருக்குது சாமி, அதனால தான் நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணாமல் முடிவு வராது. என் முன்னாடி உட்காந்துருக்கிறது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். எங்கே அகங்காரம்? அதுக்குள்ளே தான் அங்கே இருக்குது. இல்லை, ஆத்மா தான் இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தன்னை ஒருவன் ஆத்மா என்று தான் முடிவு பெற வேண்டும். அனைவருக்கும் ஒப்பாம். உலகம் ஐம்புலன்கள் உருவேரென்று ஐம்புலனையும் பொறிக்கு புலனாம். உலகை மனமொன்றை ஐம்பொறி வாயால் ஓய்ந்திடுதல் ஓர்ந்திடுதலான் மனத்தை அன்றி உலகுண்டோ வரை. இந்த உலகம் ஐம்புலனுக்கு உரு அப்படின்னு சொல்கிறார்.
இந்த உலகம் உலகங்கிறீங்களே, இதெல்லாம் 5 புலன்களுக்கு உரு. இங்கெல்லாம் ஒரே பச்சை கலர், நீல கலர், சிவப்பு கலர்னு சொல்கிறல்ல, இந்த உலகம் அது கண் இருந்தால் தானே. உங்ககிட்ட கண் இல்லைன்னா உலகத்துக்கு கலர் இருக்குதா? உலகத்துக்கு கலர் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, எப்போ சொல்லுவீங்க? உங்களுக்கு கண் இருந்தா. கண் இல்லாதவங்ககிட்ட கேளுங்க, இந்த நிறம் இருந்தால் உலகத்துக்கு இருக்குதானே. இந்த உலகத்துக்கு நிறமே கிடையாது சார். இருட்டு வெளிச்சம் இருக்குதான்னா அதுவும் தெரியாது சார், இருட்டு மட்டும்தான் சார். ஒளின்னா என்ன சார் அவன் கேட்பான். அப்போ உலகம் ஒளிமயமானது, நிறமயமானதுங்கிறத கண்ணு தானே சொல்லுது. இந்த உலகத்தில் வாசனைகள் இருக்குன்றது மூக்கு தானே சொல்லுது. இந்த உலகத்தில் சப்தம் இருக்குதுன்னு காது தானே சொல்லுது. இந்த உலகத்தில் சப்தம் உண்டாகிறது, உலகத்தில் வாசனை இருக்கிறது, உலகத்தில் நிறங்கள் இருக்கின்றன, உருவங்கள் இருக்கின்றன, உலகத்திலிருந்து சுவை வருகிறது. உலகம் கடினமாக, மிருதுவாக, கனமாக இருக்கிறது என்றதை தோல் தானே சொல்லுது. இந்த புலன்கள் 5 இல்லைன்னா உலகத்துக்கு இந்த 5 குணம் இருக்குதா? உங்களுக்கு 5 குணம் இருக்கிறதுனால உலகத்தில் 5 இருக்குது. நிறம் இருக்குது, சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் 5 உலகத்து இருக்குதுங்கிறீங்க. இப்போ நான் ஒரு மண்புழு கூப்பிட்டு கேட்குறேன், உலகம் இருக்குதா அப்படிங்க. இருக்குது சாமி. அங்கே நிறம் இருக்குதா? அது என்னங்கன்னு தெரியாது சாமி. உலகத்தில் நிறமெல்லாம் இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டேன்? அவன் சொல்கிறான் நிறம் இருக்குதுன்னு. எனக்கு கண் இருந்தால் நான் உலகத்தில் நிறம்னு சொல்ல, அது கூட தெரியாது அது. அப்போ அது உலகத்துக்குள்ள நிறமே இல்லை. அதுக்கு நாக்கு இருக்குதா? சுவை அறியுமா? உலகம் டேஸ்டியாக இருக்குதுன்னா ஏதோ நாக்குன்னு ஏதோ ஒரு வாயு ஒன்று இருக்குதுங்க சாமி, அங்கே ஒரு டேஸ்ட் இருக்குது. உப்பாக இருக்குது சில சமயம் இந்த உலகம், சில சமயம் ஸ்வீட்டாக இருக்குது, சில சமயம் ஈரமாக இருக்குது, சில பேர் காஞ்சி இருக்குது. இவ்வளோ தானே சொல்லும். வாசனையை சொல்லுமா? சப்தத்தை சொல்லுமா? என்ன சொல்லும்? அதுக்கு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்பேற்பட்ட உலகம்? மண்புழுக்கு உலகம் எவ்வளோ பெருசுங்க? அது உடம்புக்கு சுற்றி இருக்கிற ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளே தானே உலகம். கிழக்கு மேற்கு மேலே கீழே அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, இந்தியா இதெல்லாம் இருக்குதா? இப்போ அதுவும் உயிர் தானே. அங்கே அறிவு இருக்குது இல்லை? அங்கே அறிகின்ற அகங்காரத்துக்கு உலகம் எப்படி இருக்குது? இங்கே இருக்கின்ற அகங்காரத்துக்கு உலகம் எப்படி இருக்குது? இவர் சொல்கிறார், உலகம் 5 புலன்களுக்கு உரு. 5 புலன்களால் அதுக்கு உருவம் கிடைக்குது. சப்தம் இருக்கிறது, ரசம் இருக்கிறது, கந்தம் இருக்கிறது, ஸ்பரிசம் இருக்குது. எல்லாமே உலகத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறது காரணமே நீ இருக்கணும். உனக்கு 5 புலன்கள் இருக்கணும். புரியுதுங்களா? 5 புலன்களுக்கும் 5 பொறி இருக்கணும். பொறிவாயில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வெறும் கண் இருந்தால் மட்டும் போதாது. கண்ணுக்கு பின்னாடி காணுகின்ற ஒரு காணும் சக்தி இருக்கணும். அதை பொறிங்கிறார். அப்போ முதல்ல உலகத்தில் நிறம் இருக்கணும்னா கண் இருக்கணும். கண் இருந்தால் மட்டும் பத்தாது, அது பின்னாடி காணுகின்ற சக்தி இருக்கணும். இது பேர் புலன், அது பேர் பொறி. வள்ளுவர் பொறிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக. இப்போ உலகம் இருக்கணும்னா புலன்கள் இருக்கணும், புலன்கள் இருக்கணும்னா பொறி இருக்கணும். பொறிகள் இருந்தால் மட்டும் போதுமா? பொறிகளை பார்க்கறது மனம் இருக்கணும். காட்சியை பார்ப்பதற்கு, சப்தத்தை கேட்பதற்கு கண்ணு காணும், ஆனால் சப்தத்தை கேட்குமா? கேட்காது. சப்தம் கேட்கும் காது, ஆனால் நாக்க உணருமா? ஆனால் ஒருத்தன் 3 5 உணர்றானே, அவன் மனம். அப்போ உலகம், புலன்கள், பொறிகள், அப்புறம் மனம், இப்படின்னு வரிசையை சொல்கிறார். உலகம் புலன்களுக்கு உருவென்று 5 பொறிக்கு புலனாம் அப்படின்றார். புலன்களுக்கு உலகம் புலனாகிறது, புலன்களுக்கு பொறியினால் புலனாகிறது. இந்த பொறிகளுக்கும் மனம் தேவை. உலகை மனம் ஒன்று 5 பொறி வாயால் ஓர்ந்திருதலான் மனத்தை அன்றி உலகுண்டோ வரை. தான் கேள்வி. நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. மனம் இல்லைன்னா, மனதில் இருக்கின்ற அறிவு இல்லைன்னா, மனதில் இருக்க அறிவு பேர் என்ன? அகங்காரம்.
இப்போ அகங்காரம் இல்லைன்னா, இப்போ மனம் இல்லைன்னா அகங்காரம் இருக்காது. இப்போ அகங்காரம் மனத்தை ரெண்டாக ஒன்றா போட்டுருவோம். அகங்காரம் இல்லாவிட்டால் அங்கே பொறி இருந்து பயனா? பார்க்குற ஒருத்தர் இருக்கணுமே, அகம்பிருத்தின்னு ஒன்று இருக்கணும் இல்லை? அகம்பிருத்தி இல்லாவிட்டால் இதம் விருத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? இதம் விருத்தி இல்லாவிட்டால் புலன்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? புலன்கள் இருந்தும் உலகு இருந்தால், உலகு இல்லாவிட்டால் என்ன ஆகும்? அப்போ உலகு இருக்கணும்னா புலன் இருக்கணும், புலன் இருக்கணும்னா பொறி இருக்கணும், பொறி இருக்கணும்னா மனம் இருக்கணும், மனம் இருக்கணும்னா அகங்காரம் இருக்கணும். மனமும் இல்லை என்றால் அகங்காரம் இல்லை, அப்போ உலகு உண்டோ? நீ இருப்பல்ல, நீ தான் ஆத்மா வச்சு, உனக்கு உலகம் இருக்குதா கேட்குற? சாமி, என்னை பொறுத்த வரைக்கும் அகங்காரமாக இருந்தால் உலகம் இருக்குது, அகங்காரம் இருந்ததுன்னா மனம் இருக்குது, அறிவு இருக்கிறது, பிராணன் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, உலகம் இருக்கிறது, என் சொத்து இருக்குது, பத்து இருக்குது, உறவுகள் இருக்குது, நண்பர்களுக்காக துன்பம் எல்லாம் இருக்குது. அகங்காரம் ஒன்று மட்டும் இல்லைன்னா அங்கே ஆத்மாவை தவிர எதுவுமே இல்லை. நான் மாத்திரம் இருக்கிறேன். நான் எப்படி இருப்பேன்? அப்போ ஆனந்தமாக இருப்பேன். இந்த விசாரணையை நாம் இடைவிடாது நாம் சிந்தித்துக்கு நேரும். இந்த 4 பாட்டு, இன்றைக்கி 6 பாட்டு முடிச்சிருக்கிறோமா? 6வது பாட்டு வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 40 பாட்டுக்கு இன்னும் 34 பாட்டு இருக்கு. இதை இடைவிடாது வாரந்தோறும் இந்த உரையை கேட்டுக்கிட்டே இருக்க, இந்த அகங்காரத்தை விசாரிங்க, விசாரிங்க. விசாரிக்காமல் ஒத்துக்காதீங்க. அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தீனி போடாதீங்க, அவனை கொடுக்க வைக்காதீங்க. அவனுக்கு இன்ப துன்பங்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, புகழை கொடுத்து, நான் அப்படி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, அவன் இவன், இந்த அகங்காரத்தை நீங்கள் கொழுக்க வச்சுட்டு அவன் கொடுக்குற தொந்தரவை நீங்கள் தாங்க முடியலன்னு என்கிட்ட வராதீங்க. இந்த அகங்காரத்தை விசாரிங்க. அவன் யார்? உண்மையிலே இருக்கிறானா? உடம்பும் ஆத்மாவும் சேர்ந்தால் இருக்கிறான், பிரிந்தால் காணா போயிட்டான். ஆனால் பிரிய மாட்டேங்குதே. அனாதி காலத்திலேருந்து எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஆத்மா இருப்பதால், இந்த அந்த கரணங்கிற உள்ளமும் அனாதி காலத்திலேருந்து இருந்து கொண்டிருப்பதால் இந்த அகங்காரியம் இருந்து கொண்டே இருக்கிறான். இப்போ எவனை எப்போ அழிக்கிறது? விசாரித்தால் அழிஞ்சு விடுவான். விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது, இங்கே இருப்பது உலகமும் இந்த ஆத்மாவும் தான், சரீரமும் ஆத்மாவும் தான். அந்த ரெண்டையும் நம்ம விசாரித்தோம், வேதாந்தப்படி விசாரித்தோம்னா என்ன ஆகும்? இருப்பது ஒன்று தான், ஆத்மா தான். இப்போ நீங்களே இப்போ விசாரித்து பாருங்கள். அகங்காரமே அழித்த பிறகு உலகம் எங்கே இருக்குது? மனம் இன்றி உலகம் இருக்கிறதா? இப்போ மனம் இன்றி அகங்காரம் இருக்கிறதா? இப்போ மனம் அழிந்து விட்டால் அகங்காரமும் அழிஞ்சிடும், உலகமும் காணா போயிடும். ஆத்மா மட்டும், அதான் நீ மட்டும் ஆத்மான்னு சொல்லக்கூடாது, நான் மாத்திரம் ஆனந்தமாக இருப்பேன். அந்த ஆத்மாதான் பகவான், அதுதான் கடவுள். அது மாறாது, அழியாது, எப்பொழுதும் உதிக்காமல் இருந்து கொண்டே இருக்கும். நான் அப்படிப்பட்டவன். நான் ஆனந்த சுரூபம். எனக்கு ஆனந்தம் குறைந்ததே கிடையாது. நான் தோன்றி மறைபவன் அல்ல, நான் அழிபவனும் அல்ல. இந்த உலகமே தோன்றி மறையும். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் தோன்றி மறைவார்கள். நானோ தோன்றலும் மறைதலும் இல்லாமல் ஆனந்தமானவன் என்று எப்போ நீ உணர்கிறாயோ அது மோட்சம். இதுக்காக எந்த கர்மமும் செய்ய வேண்டாம், எந்த தியானமும் செய்ய வேண்டாம், எந்த யாகமும் செய்ய வேண்டாம், எந்த யஜ்ஞமும் செய்ய வேண்டாம், எந்த தவமும் செய்ய வேண்டாம். அறிந்து கொண்டால் போதும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பரம்பொருள் ஆத்மா தான். தவறான அறிவினால் உடம்பில் இருந்து கொண்டு அகங்காரியாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த விசாரித்த பிறகு அகங்காரி இருந்துட்டு போட்டோம். இவ்வளோ நாள் எனக்கு தொந்தரவு கொடுத்தான், அவன்தான் இன்றைக்கி சாஸ்திரத்தை படிக்க வச்சான், அவனே தன்னை இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அவனே தன் தலையில் கொல்லியை போட்டுக்கிட்டான். இந்த அகந்தை விசாரித்த உடனே வெக்கப்படு. நான் ஆத்மாவாக இருந்துக்கிட்டு இந்த கேடுகெட்ட சரீரத்தை இருந்துக்கிட்டு நான் இவன் அவன் அதுன்னு பேசிகிட்டு இருந்தானே, இவன் என்னை மோசம் பண்ணிட்டான், இவனுக்கு கடன் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டான், எனக்கு வாடகை வீடு தரேன்னு சொல்லிட்டான். எத்தனை இந்த அகந்தைக்கு, இந்த அகந்தைகள் எவ்வளோ இந்த கோடி இந்த உலகத்தில். இந்த அகந்தைகளுக்கு எத்தனை சண்டை தெரியுங்களா?
ஒரு வீட்டில் தீராத சண்டைன்னா சரீரமாக சண்டை போட்டுக்குது, ஆத்மாவை சண்டை போட்டுக்குது. அங்கே இருக்கிறது ஒரு ஆத்மா, அதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரே ஆத்மா. அல்ல சரீரம் சண்டை போட்டுக்குதா? இந்த ரெண்டு உடம்பும் தூங்கும்போது சண்டை போடணும் இல்லை, சண்டை போட மாட்டேங்குது. அப்போ சண்டை போடுறதெல்லாம் யார்? அகங்காரம்தான். எலெக்ஷன் நிற்கிறது யார்? அகங்காரம். இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறாரு ஒருத்தர், அகங்காரம். நான் ஆளப்படுவேன்னு சொல்கிறேன், அகங்காரம். போலீஸ்காரன் அகங்காரம், கைதிகள் அகங்காரம், மனைவி அகங்காரம், கணவன் அகங்காரம். என்னடா இது? எல்லாமே அகங்காரமாக இருக்குது. இந்த அகங்காரம் இல்லைங்கிறாங்க. எத்தனை காலம் இருக்கும் அகங்காரம்? மனம் இருக்கும் வரை. மனம் இருந்தால் அகங்காரம் இருக்கும், உலகம் இருக்கும், துன்பம் இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் இந்த உண்மையை அறிந்து கொண்டானோ இதெல்லாம் தோன்றி மறைகின்ற ஒன்று. அடுத்த வகுப்பில் இந்த தோன்றி மறைகின்ற உலகமும் மனதும் எப்படி தோன்றுச்சு, அது உண்மையால் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இந்த செல்லா காசாக பயன்பெறாத கற்பனை ரூபமான உலகம், அதில் ஒரு கற்பனை ரூபமான உடல், அந்த உடல் கற்பனை ரூபத்தில் ஒருத்தன் கற்பனையில் உண்டாகிறான், அகங்காரம். ஒட்டுமொத்தமும் கற்பனை, கற்பிக்கப்படாத, உருவாக்கப்படாத, அழியாத ஆத்மா ஒன்றே உண்டு, அதுவே நான். இதுதான் உபதேச சுருக்கம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.